ஹே காவியா, நீ வரத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்ல எவ்வளோ மதிப்பு மரியாதை செல்வா கூட இருந்துன்னு தெரியுமாடி? என்னைக்கு உன் வயித்துல இந்த வீட்டோட வாரிசு வளருதுன்னு தெரிஞ்சதோ அதுல இருந்து அத்தனையும் போச்சு. இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னை என்ன பண்ற பாரு. இன்னியோட இந்த வீட்ல உன்னோட செல்வாக்கு முடிஞ்சதுடி. என்ன ஹேமா, கரெக்டா பண்ணிட்டல்ல? அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம். பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டு நீங்க வேணா பாருங்க அவ எப்படி கீழே விழுந்து வார போறான்னு. பாப்போம். வா வா. காவியா, ஐயோ காவியா, காவியா என்னாச்சு? காவியா அண்ணி, மடி காவியா, என்னமாச்சு? அண்ணி எந்திரிமா, என்னாச்சு? ஏய், நீ முன்னாடி போ, நான் வரேன். சி பாவம், இப்பதான் அவன் குடும்பஸ்தனா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தான். நேர்ல வந்து அண்ணிய பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி தாங்குவானோ? போன்லயே எப்படி துடிச்சு போயிட்டான். எதுக்கும் இந்திராக்கு ஒரு போன் போட்டு சொல்லிட்டானே, சொல்லிடுவோம். அவ இங்கிருந்து அன்னிக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இவ எதுக்கு நமக்கு கால் பண்றா? ஹலோ இந்திரா. சொல்லு கௌதம், என்ன விஷயம்? இல்ல, அண்ணி வீட்ல வேலை செய்யும்போது வலிக்கு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். நீ வரியா? கௌதம், என்ன சொல்ற? அக்காக்கு என்னாச்சு? எப்போ? இப்பதான் காலையில அடிபட்டது. நீ முதல்ல கிளம்பி வா. நீ கூட இருந்தா அன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லொகேஷன் உனக்கு ஷேர் பண்றேன், ஹாஸ்பிட்டலோடது. சரி கௌதம், நான் வந்துடுறேன். என்னக்கா ஆச்சு? நீ பத்திரமா இருக்க மாட்டியா? எனக்கு எதுவும் இல்லை இந்திரா. டாக்டர், குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பேபி இஸ் சேஃப். கடவுளே, கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியம்மா. சாரி த, நான் இன்னும் கவனமா இருந்திருக்கணும். மடி காவியா, எங்களை விடுமா. உன் புருஷன்தான் என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகலைல்ல, பிள்ளைக்கு எதுவும் ஆகலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். டாக்டர், அப்ப நாங்க காவியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்.
ஆனா இதே மாதிரி அதிர்ஷ்டம் எப்பவும் நம்ம கூட இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ இனிமே நீங்க கவனமா பாத்துக்கோங்க. காவியா, உங்களுக்கும் சொல்றேன், பி கேர்ஃபுல். அத்தை, நான் வேணும்னே பண்ணல அத்தை. ஏதோ தெரியாம நடந்துருச்சு அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னது மன்னிப்பா? நீ பண்ணது என்ன சின்ன தப்பா? ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட வாரிசையே அழிக்க பாத்திருக்க. ஐயோ அத்தை, நான் காவியாக்கு சத்தியமா அப்படி ஆகும் நினைச்சு நான் பண்ணவே இல்லை அத்தை. நான் இவ்வளவு கவனமா தான் இருந்தேன். ஆனா காவியா இப்படி வழக்கி விழுந்தானே எனக்கு தெரியல அத்தை. என்னது வழுக்கி விழுவான்னு நினைச்சு பண்ணலையா? அக்கா, இவ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ சுபாக்கு முன்னாடி காவியா வயித்துல வாரிசு வளருதுங்கிற பொறாமையில பண்ண மாதிரில இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்தை. சத்தியமா நான் இந்த மாதிரி எண்ணத்துல பண்ணல அத்தை. ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் கூட சுபாக்கா கிட்ட கேட்டேன், ஏங்கா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இத பண்ணத வேலைக்காரங்க இருக்காங்களேன்னு. ஆஹா, கேட்கலையே. நான் தான் பண்ணுவேன்னு பண்ணாங்க. ஆனா எதுக்கு பண்ணிருக்காங்கன்னு இப்பதானே புரியுது. என்னக்கா நீங்க அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? பாவம், சின்ன உயிருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. போதும், எல்லாம் போதும் சுபா. நீ இதுக்கு மேல இங்க நிக்க தேவையில்ல. உன் பொட்டு படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. நீ இதுக்கு மேல இங்க இருக்க தேவையில்ல. நீ சொல்றது எல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதத்தான் நீ கேட்கணும். நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஜெயா, அவ என்ன வேணும்னா செஞ்சா? அவ வீட்டுல டெய்லி மாப் போடுறது தானே, அப்படித்தான் அவ செஞ்சிருக்கா. அதுல ஏதோ மிஸ் ஆகி காவியா விழுந்துட்டா. அதுக்கு சுபா என்ன பண்ணுவா பாவம். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதுக்கு இல்ல ஜெயா. பேசாதீங்க. மா, அண்ணி கண்டிப்பா காவியா நீ கீழே விடணும்னு பண்ணிருக்க மாட்டாங்கம்மா. ஏற்கனவே நம்மளாலதான் காவியா நீ கீழே விழுந்துட்டாங்கன்னு கில்ட்டில இருக்காங்க. இது தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ, அதனால இந்த வீட்டு வாரிசுக்கு ஏதாவது ஆயிருந்தா போன உசுறு திரும்பி வருமா? இத பாரு சுபா, நான் இனிமே உன்னை இந்த வீட்டுல பார்க்கவே கூடாது. உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள உன் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு போய்கிட்டே இரு. அம்மா, ஜெயா, ஜெயா. மாமா, நான் சத்தியமா அப்படி பண்ணல மாமா. தெரியும்டாமா, தெரியும். ஜெயா, விடுங்க, நீ பாத்துக்கோ. இது எப்படியோ சின்னத்த போட்ட பிளான்ல ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு நடந்துருச்சுல்ல, அத நினைச்சு சந்தோஷப்பட்டு போ. ஏய், உள்ள போ. அக்கா, உனக்கு என்னக்கா அவசரம்? என்னடி? தரையில தண்ணி கிடக்கிறது கூடவா பார்க்காம நீ வருவக்கா? உன்னை கவனமா இருந்தனக்கா நான் சொல்லிட்டு போனேன். நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸாவாக்கா இருப்ப? நான் அப்ப ஏதோ யோசனையில வந்தேன். ஆனா தரையில கவனத்தை வச்சுதான் வந்தேன். சரி, அப்புறம் நீ எதுக்கு வழுக்கி விழுந்த? சுபாக்கா எப்பவும் மாப் போடும்போது
வெறும் சோப் போடுற தண்ணியில கலந்து தான் பண்ணுவாங்க. ஆனா நான் விழுந்த இடத்துல மட்டும் ஏதோ எண்ணெய் பிசுக்கு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஏய், இனிமே நம்ம பொழப்பு இப்படிதான். தண்ணிய வாரி வாரி குடிச்சுக்க வேண்டியதான். நம்ம போட்ட 2 பிளானும் இப்படி சுதப்பிடிச்சு சின்னத்த. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். ஆனா ஜெயாத்த அந்த காவியாக்காக உங்களை இப்படி எல்லாரும் முன்னாடி திட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க. அத நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏய், உன்னை பார்த்தா கவலைப்படுற மாதிரி தெரியலையே. என்னடி நக்கலா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சின்னத்த. இப்போதைக்கு இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்தத என்னால தாங்கிக்க முடியல. அதத்தான் நான் சொன்னேன். உண்மைதானே? அக்கா குழந்தை மேல பைத்தியமா இருக்கா. ஆனா நான் என் அக்கா தான் உலகம்னு இருந்தேன். கடைசியில எல்லாம் மறந்து ஒரு நிமிஷம் என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டான்ல. இந்த காவிய குழந்தை பெத்து குடுக்கற வரைக்கும் அக்கா அவளை தாங்குன்னு தாங்குவா. அவளை ஏதாவது ஒரு சொல்லிட்டா பொண்ணே போட்டுருவா போலயே. இது இப்படியே போனா நல்லதுக்கு இல்ல சின்னத்த. அந்த காவிய இதான் சாக்குன்னு எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சுக்கிட்டு கருத்து சொல்ல ஆரம்பிப்பான். ஜெயாத்தையும் அவ சொல்றத கேட்டு அப்படியே ஆடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தான் ஆபத்தா வந்து முடியும். ஏய், மாமா ஏன் இவ்ளோ டென்ஷனா போறாரு தெரியுமா? ஏன்? அத்தை ஏதோ கம்பெனி ஷேர்ஸ் கொஞ்சம் என் பேர்ல எழுதி வைக்க சொன்னாங்களாம். அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ல நேத்து என்கிட்ட சைன் வாங்கினாரு. அந்த டாக்குமெண்ட் தான் நனைஞ்சு போச்சு. எப்படி? அதான் டென்ஷன்ல கத்திக்கிட்டே போறாரு. ஷேர் மாத்த போறாங்களா? அதுல நீ சைன் போட்டியா? ஆமாண்டி. என்ன டாக்குமெண்ட் அது? அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு படிச்சு பாத்தியா இல்லையா? என்னடி நீ என்ன பேசுற? புருஷன் ஒரு சைன் கேக்குறப்ப யாராவது படிச்சு பாப்பாங்களா? அவர் என்ன கெட்டதா பண்ண போறாரு? ஏங்கா, அன்னைக்கு உன்கிட்ட நானே எவ்வளவு சொன்னேன், யாரையும் நம்பாதன்னு. அடி போடி, உனக்கு எல்லாத்துலயும் சந்தேகம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அதெல்லாம் ஒர்க் ஆகாது இந்திரா. என்ன இது? இதான் ரோஷி அந்த டிவோர்ஸ் பேப்பர். என்ன கதிர், விளையாடுறியா? அடப்போ ரோஷி, நான் ஏன் உன்கிட்ட விளையாட போறேன்? உண்மையா இதான் நீ கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர் ரோஷி. பேன் பாக்கெட்ல இருந்த பேப்பரை வேலைக்காரமா துவைச்சிட்டாங்க. கடைசியில இவ்வளவுதான் மிஞ்சிச்சு. மூஞ்சு, உன்னால ஒரு கையெழுத்து கூட வாங்கிட்டு வர முடியல. எனக்கு தெரியும் கதிர், நீ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ற. ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு, அவளை ஏமாத்தி ஒரு சைன் வாங்க கூட தெரியல. இத என்ன நம்ப சொல்றியா? உண்மையை சொல்லு கதிர், நீ என்ன கழட்டி தானே விட பாக்குற. ஏய், என்ன ரோஷி நீ வேற? நடக்கிற பிரச்சனையில நீ வேற என்ன புரிஞ்சுக்காம, நான் உனக்காக தான் நீ வேணும் தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காவியா வேற தரையில வலிக்கு கீழே விழுந்துட்டா தெரியுமா? நானும் ஏதாச்சும் ஆயிருமோன்னு ஆர்வமா தான் போனேன். கடைசியில எதுவுமே ஆகல. அவ விழுந்ததுக்கு பெரிய அண்ணி தான் காரணம்னு சொல்லி அம்மா அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒண்ணுனா அம்மா கொன்னே போட்டுருவாங்க போல. இந்த கையெழுத்து வாங்கின பேப்பர் வேற இப்படி ஆயிடுச்சு. இனியும் அவளை ஏதாச்சும் பண்ணணுங்கிறத விட்டுட்டு நம்ம ஏதாவது வேற வழியில வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீ என்ன சொல்ற ரோஷி? ஓஹோ, வேற வழியா? பண்ணலாம் கதிர், அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ரோஷி சொல்லு. நீ உன் பொண்டாட்டிய விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ.
அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. இந்த மாதிரி ஷாக் ரியாக்ஷன்லாம் குடுக்கறத நிறுத்திட்டு ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல கதிர். நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். ஒழுங்கா கல்யாண வேலைய ஆரம்பின. நான் வரேன். ருஷி, என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு போன் கூட பண்ணல. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? ஏதோ தப்பா இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. நாம இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவ பொண்டாட்டி குடும்பம்னு ஜாலியா இருப்பா. அப்ப நான் என்ன லூசா? கதிர், உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன்டா. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறா. இவனுக்கெல்லாம் எதுக்கு ஒரு போன்? ஏன் கால் அட்டெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஏதாவது டபுள் கேம் ஆடுறானோ? எத்தனை வாட்டி கால் பண்றா? யாரு? திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. அவர்கிட்ட சொல்லுவோமா? இல்ல, பேசாம நம்மளே அட்டெண்ட் பண்ணி பேசிடுவோம். அட்டெண்ட் பண்ணி குளிக்கிறாருன்னு சொல்லிடுவோம். அதெடு சந்திரா. இதுங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கு? எதுக்குன்னு புரியலையே. குடிச்சந்திரா, என்ன சம்பந்தி இது? இது வாயும் வயிறுமா இருக்க பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்ல இருந்து குடுக்கிற மசக்க சீரு. இது எங்க ஊரு வழக்கம். அதான் சம்பந்தியம்மா, நீங்க வாங்கிக்கோங்க. சம்பந்தி வாங்கிக்கங்க. காவியா, இங்க வா. இதெல்லாம் உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாங்கிக்கோமா. வாங்கிக்கோமா. இந்த நல்லா சாப்பிடணும். வாங்கிக்கோமா. இது எங்க வச்சிரு. எல்லாத்தையும் நல்லா சாப்பிடணும். பத்து பத்து பொறுமையா. சுபா, சீக்கிரம் வா.
உட்காரு. எல்லாருக்கும் காஃபி இந்தாங்க. சரிடி. அப்புறமா உனக்கு மாங்காய் நல்லா கட் பண்ணி தரேன். எடுத்துக்கோங்க. என்னங்க மாமா? அத்தை. அப்புறம் சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சம்பந்தி. அது வந்து சம்பந்தி, அது சொல்லுங்கப்பா. சரி. பொதுவா மசக்கையா இருக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி நேரத்துல புகுந்த வீட்டுல இருக்கிறத விட பிறந்த வீட்டுல இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவாங்க. நாங்களும் அங்க ஊர்ல தனியா தான் இருக்கோம். அதனால கிராமத்துல நல்ல பசுமையான சூழ்நிலை, இயற்கையான சாப்பாடு, ஆரோக்கியமான சூழ்நிலைலாம் இருக்கும். அதனால சம்பந்தியம்மா காவியாவை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு யோசிக்கிறோம். அப்புறம் அவ நடந்துகிட்ட விதம் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓ, அதான் என் கேரக்டர் அவ கேரக்டரும் செட் ஆகாதுன்னு பிரேக்கப் பண்ணிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? து. அம்மா, அப்படி என்ன சார் நீங்க இந்திரா கேரக்டர்ல தப்பு கண்டுபிடிச்சீங்க? கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. அது இங்க பாரு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். டேய் கௌதம், மறுபடியும் சொல்றேன், நீ வேற யார்கிட்டயோ பேசுறதா நினைச்சு பேசிட்டு இருக்க. உன்னைய பத்தி இங்க இருக்கிற எல்லார விடவும் நல்லா தெரியும்டா. இந்திரா கேரக்டர் மேல எல்லாம் எந்த தப்பும் இல்ல. இருக்கிற தப்பு எல்லாமே உன் மேலதான். நீ பாக்குற பார்வை மேலதான். அதுவும் பொண்ணுங்கள அடிமையா வச்சுக்கணுங்கிற சராசரி ஆண்களோட அந்த ஆணாதிக்க பத்தி தான் இருக்கு. டேய், நீ மட்டும் இல்லடா, இங்க பல பேர் உன்ன மாதிரி தான் இருக்காங்களே. அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ண வேண்டியது, அவங்க உங்க பக்கம் திரும்புறதுக்கு என்னெல்லாம் பண்ணி வைக்க முடியுமோ எல்லாமே பண்ணி தொலைக்க வேண்டியது. ஒன்ஸ் அவங்க உங்க பக்கம் சாஞ்சிட்டா போதும், அப்புறம் அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி பேசாத, இப்படி பேசாதன்னு அவங்களை எவ்வளவு டாமினேட் பண்ண முடியுமோ அவ்வளவு டாமினேட் பண்ண வேண்டியது. அதுக்கு மட்டும் அவங்க ஒத்து வரலன்னு தெரிஞ்சா அவங்க கேரக்டரை தப்பா ப்ளேம் பண்ண வேண்டியது. இங்க பாரு கௌதம், நான் சொல்றத கேளு. பெண் பாவம் ரொம்ப பொல்லாதது கௌதம். நான் சொல்றத கேளு. போது, நிறுத்து நிறுத்து. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போற. இங்க பாரு, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு அவளை பிடிக்கலன்னா பிடிக்கலதான், அவ்வளவுதான். இதோட பேச்ச நிறுத்திக்கோ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? நீ எல்லாம் 10 தாண்டா புரிஞ்சுக்குவ. நான் வரேன். இன்விடேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னோட வருங்கால மனைவி வர மாதிரியே நான் கொடுக்க போற இன்விடேஷனும் பெஸ்டா இருக்கணும்னு தேடி 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 செலக்ட் பண்ணது. ஆமா இந்திரா, ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸும் சொல்லணும். எதுக்கு? இல்ல, நீ வருவ பத்தி தப்பு தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணதும் தான் நான் முழுசா அவளை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். ச்சே, சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளவு வண்டர்ஃபுல் கேர்ள் தெரியுமா அவ? மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? நைஸ் கேர்ள். என்ன ஏதோ சிரிக்கிற மாதிரி இருக்கு? இல்ல இல்ல, ஒண்ணும் சரி, எது எப்படியோ நான் கரை சேர்ந்துட்டேன். பாவம் நீதான் கரையே ஏறல.
இப்ப என்ன சொல்ல வர? ஐயோ கூல் கூல், நீ இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆக போறேன். ஆனா நீ தான் கமிட் ஆகாம இருக்கியே, அதான் ஒரு கன்சர்ன்ல சொன்னேன். யார் சொன்னா நான் சிங்கிளா இருக்கேன்னு? நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப எதுக்கு அப்படி பாக்குற? என்னோட ஃபர்ஸ்ட் லவ், கடைசி லவ் எல்லாமே சிவில் சர்வீஸ் IAS மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. சரி, ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் படிச்சா கல்யாணம் பண்ணி கூடாதா என்ன? இன்னைக்கு இருக்கிற பாதி ஐஏஎஸ் ஆஃப்டர் மேரேஜ் தான் ஐஏஎஸ் கிளியர் பண்ணவங்க. இன்னும் சொல்ல போனா போன வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுத்தவங்க கூட கல்யாணம் ஆனவங்க தான். நான் இங்க ஒருத்தி இருக்கிறதுனால தானே உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். நான் இங்க இல்லைன்னா தான் இந்த ஹேமாவோட அருமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நடு வீட்டுல வச்சு எல்லாரும் முன்னாடி கையோங்கிற அளவுக்கு கேவலமாயிடுச்சுல. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். அக்கா, என்ன? அத்தை ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, அதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க அக்கா. முடிஞ்சிருச்சு உன்னோட அட்வைஸ் எல்லாம். கிளம்பு. அக்கா, இன்னுமா நீங்க கோவமா இருக்கீங்க? விடுங்கக்கா. உங்களுக்கு அத்தைய பத்தி தெரியாதா? சுபா கவியா அன்னைக்கு இப்படிதான் திட்டினாங்க. ஆனா அப்ப அதை மறந்துட்டு இப்ப நல்லா பேசலையா? போதும், நிறுத்து. சும்மா இங்க நாடகம் போடாம வெள்ள போடி. அக்கா, நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ண? எல்லாம் உன்னாலதான். அக்கா, என்னாலயா? என் மேல அத்தை எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? இப்ப என்னமோ நீ ஒருத்திதான் இந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுக்கிற மாதிரி. ஏன் எங்களால முடியாதா? ஆனா உன்னை சும்மா சொல்லிடக் கூடாதுடி. நீலாம் சரியான காரியக்காரிதான். எப்படி அத்தைய கவர் பண்ணோன்னு நல்ல பிளான் பண்ணி வந்த உடனே கன்சீவ் ஆயிட்ட. ஆனா நாங்க தான் எல்லாம் தள்ளி போட்டு பெத்துக்கலான்னு உன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அக்கா, போடி. என் கண்ணு முன்னால நிக்காத. வந்துட்டான் பெருசா ஆறுதல் சொல்ல. போடி. ஹேமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா? பாருங்க, பண்ற வேலையெல்லாம். ஓகேக்கா. சரி, ஜூஸ் குடிச்சியா? டேப்லெட் எல்லாம் கரெக்டா போட்டுட்டு இருக்கேல்ல? போட்டுட்டு தான் இருக்கேன் இந்திரா. அக்கா, இப்ப என்னாச்சுன்னு நீ சொல்ல போறியா இல்லையா? உன் குரல் எந்த நேரத்துல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இப்ப நீ ஒழுங்கா சொல்லு, என்ன நடந்துச்சு? இந்திரா, அது வந்து சொல்லுக்கா. ஹேமாக்காதான். ஹேமாக்காவா? அவங்க என்ன பண்ணாங்க உன்ன? அக்காவுக்கு நான் கன்சீவா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல போல. அவங்க
அவங்க பேசினது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போச்சுடி. நீ கன்சீவா இருக்கிறது அங்க ஹேமாக்காக்கு மட்டும் இல்ல, அங்க இன்னும் நிறைய பேர் கண்ணுக்கு உறுத்தலாதான்க்கா இருக்கு. என்ன சொல்ற இந்திரா? சரிக்கா, அத பத்தி நீ எதுவும் போட்டு யோசிக்காத. ஆனா எல்லார்கிட்டயும் ஜாக்கிரதையா மட்டும் இரு. அப்புறம் தயவு செஞ்சு யார் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கி சாப்பிட்றாத. சரிடி. சரிக்கா, நீ பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி இந்திரா. சரி, பாய்க்கா, நான் வச்சிடுறேன். பாய். அவன்கிட்ட போய் எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்கன்னு சொல்லி கெஞ்ச சொல்றியா? இந்திரா, நான் அப்படி சொல்லல. நீ வேணா பாரு, கௌதம் கிட்ட நீ பேசினா கண்டிப்பா ஒத்துப்பான். எல்லாம் உன் நினைப்பு தான். நீ வேற போடி. நான் போய் பேசினேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன சொல்வான் தெரியுமா? இப்போ உன் ஐஏஎஸ் கனவெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு அதை பரன் மேல போட்டுட்டு போய் சமையல் கட்டில நின்று பொங்கி பொறிச்சு போடுன்னு சொல்லுவான். சரியான பூமர்டி அவன். அவனுக்காகலாம் என்னோட கனவை தியாகம் பண்ண சொல்றியா? இந்திரா, உன்னை யார தியாகம் பண்ண சொன்னது? அப்புறம் வேற என்ன? நமக்கு தேவை என்ன? அந்த வீட்டுக்குள்ள போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கௌதம கல்யாணம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கௌதம் விருப்பப்படி பேசி அவனை கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் நடந்தாதான் நீ வீட்டுக்குள்ள போக முடியும். நீ வீட்டுக்குள்ள போயிட்டா போதும் இந்திரா. அப்புறம் அவன்கிட்ட பேசி கீசி எப்படியாச்சும் அவன் மண்டையை கழுவி உன் ஐஏஎஸ் கனவை ஒத்துக்க வச்சிடலாம். என்ன சொல்ற? இப்போ எதுக்கடி என்ன குழப்பிட்டு இருக்க? ஆமா இந்திரா, எனக்கு இதான் ஒரே வழின்னு தோணுது. ஏன்னா நீயே வாய் விட்டு நான் இங்க தங்குறேன்னு கேட்டும் உங்க அக்காவோட மாமியார் இதுக்கு ஒத்துக்கல. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு அந்த வீட்டுல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த உரிமையை உருவாக்க நாளைக்கே நீ கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை யார் அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும் சொல்லு? அக்கா வாழ்க்கை மட்டும் இல்ல இந்திரா, அவங்க வயித்துல வளர குழந்தையோட உயிரும் இப்ப ஆபத்துல இருக்கு. அதான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா நான் சொல்றேன்னா நீ ஒன்னும் முடிவெடுக்க வேண்டாம். நீ எப்பவும் சொல்ற மாதிரி தான் தனியா உட்காந்து யோசி. உனக்கு என்ன சரின்னு படுதோ அந்த முடிவெடு, சரியா? நான் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன ரோஷி, பத்திரிக்கையை பார்த்துட்டு இருக்க? ஏதாச்சும் பேசு. பேசுனா என்ன பேச சொல்ற கதிர்? இல்ல எனக்கு புரியல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன ரோஷி, நான் என்ன பண்ணேன்? இந்த பத்திரிக்கையை நீயே வச்சுக்கோ. நம்ம விஷயத்த வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு ஊர் அறிய பத்திரிக்கை அடிச்சு எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா என் தம்பிக்கு கல்யாணம், அதுக்கு வந்துருன்னு பத்திரிக்கை வைக்கிற. என்ன கதிர், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? உன் தம்பி கல்யாணத்துல உன் பொண்டாட்டி கூட ஷோ ஆஃப் பண்ணி நிப்ப, என்ன வந்து அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட சொல்றியா? ரோஷி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? இந்த நிலைமையில நான் எப்படி இதை போய் வீட்டுல சொல்ல முடியும்? ஏன் சொன்ன என்ன? 2 வருஷம் நாம ஒன்னா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், அது உனக்கு புரியலையா? நான் உன்னை முழுசா நம்பிக்கிட்டு இருந்த கதிர், இன்னைக்கு என் வாழ்க்கை அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. நீ போன் பண்ணா கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற. இப்ப பாரு, உன்னை காண்டாக்ட் பண்றதுக்கு உன் ஆபீஸ்க்கு வர வேண்டியதா இருக்கு. நீயும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர கதிர். இப்போ வீட்டுல எல்லாரும் கல்யாண வேலையில இருக்காங்க, இப்போ போய் எப்படி சொல்ல முடியும்? நீயே சொல்லு. ப்ளீஸ் ரோஷி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முதல்ல தம்பி கல்யாணம் நடக்கட்டும், அப்புறமா நம்ம விஷயத்தை வீட்டுல பொறுமையா பேசிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல. காவியா வேற இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. முடியாது கதிர், இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும். ரோஷி, இம்பாசிபிள். என்ன பேசுற நீ? கௌதம் பாவம் ரோஷி. இப்ப போய் நம்ம விஷயத்தை வீட்டுல சொன்னா
அவன் கல்யாணம் நிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அத புரிஞ்சுக்கோ. ஓ, உன் தம்பிய பத்தி இவ்ளோ அக்கறைப்படுறியே, ஏன் நிலைமை உனக்கு புரியுதா? புரியாம இல்ல ரோஷி, நான் என்ன பேச மாட்டேன். நான் சொல்றேன், கௌதம் கல்யாணம் முடியட்டும் தானே சொல்றேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ரோஷி, ப்ளீஸ் ப்ளீஸ். கௌதம் கல்யாணம் முடிஞ்சதுமே நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு.